தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பூசணி விதை 10 கிராம், வெள்ளரி விதை 5 கிராம், பூனைக்காளி விதை 5 கிராம். இவற்றில் பூனைக்காளி விதையை மற்றும் நன்றாக பாலில் வேக வைத்து எடுத்து காய வைத்து கொண்ட பூனைக்காளி விதையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் சுத்திகரிக்கப்பட்ட பூனைக்காளி விதைக்கு அதிகப்படியான வீரியத்தன்மை அதிகம் என்பதால் நாம் பூனைக்காளி விதையை தேவையான அளவிற்கு நாட்டு பசும்பாலில் நன்றாக சேர்த்து வேக வைத்து அதை எடுத்து நன்றாக காய வைத்து எடுத்துக்கொண்ட பூனைக்காளி விதையை வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளின்படி அவற்றை ஒன்று சேர்த்து நன்றாக அரைத்து தூள் செய்து எடுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அவ்வாறு அரைத்து எடுத்துக்கொண்ட பொடியை பார்க்கலாம். இந்த பொடியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலில் 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அற்புதமான முறையில் கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் அரைத்தெடுத்த பொடியிலிருந்து 1/4 தேக்கரண்டி சேர்க்கவும். நன்றாக கொதித்துவிட்ட இந்த நீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளை வெளியேறு என்று இருக்கக்கூடிய இந்த பூசணி விதை தீநீரை குறிப்பாக சிறுநீரக நோய் உடையவர்கள் வாரத்திற்கு 2 முறை உணவிற்கு பின் காலை மாலை 2 வேளையும் 30 மில்லி அளவிற்கு வெதுவெதுப்பான சூட்டில் பருகி வந்தால் படிப்படியாக சிறுநீரக நோய்கள் முற்றிலும் குணமாகும். சிறுநீர் வெளியேறுவதில் தடையில்லாமல் இருக்கும். மிகவும் எளிமையான விதைகளை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக நீர்முள்ளி என்கிற விதையை கொண்டு உடலில் உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற நோய்களை நீக்குவதற்கும் உடலை காயகற்பமாக மாற்றுவதற்கும் ஒரு அற்புதமான குடிநீர் ஒன்றை நாம் தயாரித்தோம். அடுத்ததாக இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் ஆண்களுக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான மருத்துவம், இன்க்ரீஸ் த செமன் கவுண்டிங் என்று சொல்லக்கூடிய விந்தணுக்கள் அதிகரிப்பதற்கான மருத்துவம். பொதுவாக குழந்தை பேரின்மை என்கிற பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு விந்தணுக்களின் குறைபாடு காரணமாக அமைகின்றது. இதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அவற்றில் ஒரு சில காரணங்களை மட்டும் நாம் பார்க்கலாம். மலட்டுத்தன்மை உடைய அரிசி உணவுகள் தான் மிக முக்கிய காரணம். நன்றாக பட்டை தீட்டப்பட்ட பாலிஷ்டு ரைஸ் இவற்றை நாம் சாதமாக வடித்து உண்கின்ற போது அதில் இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நீங்கி நமக்கு சக்கை மட்டும் கிடைக்கின்றன. இதனால் உயிர் சத்துக்கள் உடலில் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படுகின்றன. மேலும் நவீனத்தை பெருமை கொள்ள வேண்டும் என்கிற அகந்தையினால் நாம் பாரம்பரியத்தை மறந்துவிட்டோம். கேழ்வரகு, சம்பா,
கட்டைச்சம்பா, கருப்பு கொள்ளு, தினை, பனிவரகு, குதிரைவாலி, மூங்கில் அரிசி இவற்றை உணவாக எடுத்துக்கொண்ட காலத்தில் நம் முன்னோர்கள் எல்லாம் தாராளமாக அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைத்தன. அதற்கு காரணம் உயிர் சத்துக்கள் பாரம்பரியமான உணவுகளின் மூலம் அதிகரித்தன. மலட்டுத்தன்மை அறவே இல்லாமல் இருந்தன. இப்பொழுது நாம் ரீஃபைன்டு ஆயில் என்று சொல்லக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை உணவாக சாப்பிடுவதனால் உயிர் சத்துக்கள் குறைந்து உடலில் பல நோய்கள் ஏற்படுகின்றன. அடுத்ததாக ஹைபிரிட், அதாவது ஒரு நாட்டு பழம் என்றால் அதற்கு மாற்று பழம் ஒன்றை இவர்கள் கண்டுபிடித்து அதை நவீன சந்தையாக்கி விடுகின்றனர். இதனால் விதையில்லாத அந்த பழத்தை நாம் சாப்பிடுவதனால் நமக்கு விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். ஆகையால் பாரம்பரியமான நமது முருங்கை, பேரிச்சை, கொய்யா இவற்றை சாப்பிடுவதனால் படிப்படியாக விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த விந்தணுக்களின் குறைபாடை முற்றிலுமாக நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை விதை நீர்முள்ளி. நீர்முள்ளி செமன் என்று சொல்லக்கூடிய விந்தணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்தும், மலட்டு தன்மையை நீக்கும், உடல் வெப்பத்தை படிப்படியாக குறைக்கும் என்பதால் நாம் நீர்முள்ளி விதையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு பல அருமையான சத்துக்கள் கொண்ட அற்புதமான ஒரு பருப்பு. வாதுமை பருப்பு என்றும் அழைக்கப்படுகின்றன. பாதாம் எண்ணெய், பாதாம் பருப்பு இவையெல்லாம் இன்றியமையாத ஒரு பொருள். இதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் விந்தணுக்களை அதிகரிக்கும் என்பதால் நாம் பாதாம் பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கசகசா. கசகசா உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தும், ஆழ்ந்த உறக்கத்தை வரவைக்கும், மேலும் விந்தணுக்களின் அடர்த்தியை மெருகூட்டும் என்பதால் நாம் கசகசாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு சர்க்கரை. இயற்கை இனிப்பிற்காகவும் உடலை குளிர்ச்சி அடைய செய்து விந்தணுக்களின் டெட் செல்ஸ் இறப்புத்தன்மையை குறைக்கும் என்பதால் நாட்டு சர்க்கரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பால் மலட்டுத்தன்மையை நீக்கும், உயிர் சத்துக்கள் விந்தணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்தும், உடலுக்கு அதிக போஷாக்கு தரும் என்பதால் நாட்டு பசும்பாலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நீர்முள்ளி விதை 10 கிராம், பாதாம் பருப்பு எண்ணிக்கையில் 5, கசகசா 5 கிராம், நாட்டு பசும்பால் 100 மில்லி, நாட்டு சர்க்கரை தேவையான அளவிற்கு. நாட்டு சர்க்கரையும் நாட்டு பசும்பாலையும் தவிர்த்து மற்ற பொருட்களை, அதாவது நீர்முள்ளி, பாதாம் பருப்பு, கசகசா இவை மூன்றையும் நீரில் அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். நன்றாக ஊறிய இந்த கலவையை நாம் விழுது போல் அரைத்து எடுக்க வேண்டும். இப்பொழுது அரைத்து எடுத்த இந்த கலவையை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். அதற்காக 100 மில்லி நாட்டு பசும்பாலை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக நாட்டு பசும்பால் கொதித்து விட்டன. இப்பொழுது அதில் நாம் அரைத்தெடுத்த கலவையை 1 தேக்கரண்டி சேர்க்கவும்.